இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி விருச்சிக ராசி. ராசி சக்கரத்தில் 8வதாக வரக்கூடிய ராசி தான். இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கொடுத்த நேரத்தில் அந்த வேலையை முடிச்சிடணும் அப்படிங்கிறதான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். இந்த நேரத்துக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடணும், அதுதான் இவங்களுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நினைப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தில் இவங்க அச்சீவ்மெண்ட் வச்சு இறங்குறாங்களோ, அது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும், எந்த ஒரு விஷயத்தில் டார்கெட் வச்சு இறங்குறாங்களோ கண்டிப்பாக அதில் இவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே நிதானமாக செயல்பட்டு அதில் என்னென்ன ஃபீட்பேக் இருக்கோ அத்தனையும் அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறமா இவங்க ஒரு விஷயத்தில் இறங்குனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். எடுக்கிற காரியங்கள் இவங்களுக்கு சக்ஸஸாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு காரியத்திலையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இறங்க மாட்டாங்க. பல முறை யோசித்து பல ஆராய்ச்சிகள் பண்ணி எல்லா விஷயத்துலேயும் ஒரு அளவுக்கு சாதகமாக இருக்குது, ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு தான் இவங்க அதிகமாகவே இறங்குவாங்க. டார்கெட் வச்சு ஒரு விஷயத்தில் இறங்குனாங்க அப்படின்னா இவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த விருச்சக ராசி அப்படின்னாவே தலை விருச்சம், விருச்சம் அப்படின்னாவே தலை விருச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு லேண்ட்மார்க் தலை விருச்சமாக இருக்கக்கூடிய ஒரு மரமோ அல்லது ஒரு முக்கியமாக அரச மரம், இந்த மாதிரி வேப்ப மரம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு லேண்ட்மார்க் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். அந்த அரச மரத்தடிக்கு அந்தாண்ட இங்கே வீடு இருக்குது, இந்த வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் இவங்க வீடு இருக்குது, அல்லது இந்த குளத்துக்கு பக்கத்தில் இவங்களுடைய வீடு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு லேண்ட்மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய வீட்டை வந்து நேரடியாக சொல்லாமல் இந்த இதுக்கு பக்கத்தில் இவங்களுடைய வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் உங்களுடைய வீடு இருக்கா அப்படிங்கிறத இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. சகோதரர் வகையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அது சகோதரி மூலியமாவோ அல்லது சகோதரர் மூலியமாவோ ஒரு சாதகமான பலனை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். நினைத்ததை சாதிப்பீங்க. அதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். எதுலேயுமே நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகா அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். மனதில் ஒரு தெம்பு, தைரியம், நம்மளால் இதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கிட்ட தென்படும் அப்படின்னே சொல்லலாம். வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப நாளாக இருந்திருக்கும். அதெல்லாம் கைகூடி வராமல் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிறதுக்கான யோகம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே எந்த விஷயத்துலையுமே இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இறங்கினாங்க அப்படின்னா அந்த காரியத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும். அந்த வாக்கு வன்மையின் மூலிமா ஒவ்வொரு காரியமே இவங்களுக்கு கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய பேச்சாற்றல் அப்படி இருக்கும். அப்படியே தைரியமாக பேசுவாங்க, நம்புகிற மாதிரியே பேசுவாங்க. இவங்களுடைய பேச்சாற்றல் அப்படிங்கிறது எப்பாடுபட்டாவது அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும், இலக்கை அடையணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து அந்த காரியம் கைகூடுற வரையிலும் பேசுவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு பேச்சு சாமர்த்தியம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஆன்மீக எண்ணமும் அதிகம். தவறான வார்த்தையெல்லாம் அதிகம் பேச மாட்டாங்க. பேசியே பல காரியங்கள் சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னா பேசியே சாதிக்கக்கூடியவங்க, பேசியே பல விஷயங்களை வெல்லக்கூடியவங்க அப்படின்லாம் இவங்க பெயர் எடுத்திருப்பாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு நிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வெற்றி பெறத்துக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே டார்கெட் வச்சு நீங்கள் இலக்குகளை நோக்கி பயணிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றியே எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும், தேவையான நிதி உதவியும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நிலுவையில் இருந்த அந்த பணமெல்லாம் அந்த காலகட்டத்தில் வசூலாகும். உங்களுடைய நிர்வாகத்திறனை பார்த்து மற்றவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. அந்தளவுக்கு உங்களுடைய நிர்வாகத்திறனும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
மேலிடத்துல இருந்து உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். வீட்டில் கூட திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக நான் வரன் பார்த்துட்ருக்கேன், எங்கம்மா நல்ல வரன் அமையுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க மூலியமாக கூட பெருமைப்படுற மாதிரி, மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வருகின்ற நாட்களில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கள் மூலிமா உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய செயல்திறனை பார்த்து அவங்களே உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. இதன வரைக்கும் உங்களை வேணாம், இவங்களுடைய பேச்சு சரியில்லை, ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டால் அந்த காரியத்துக்காக வெற்றி பெறதுக்காக அதிகமாக பேசுகிறாங்க, பேச்சாளர் டக்குன்னு பார்த்தீங்கன்னா தேல் மாதிரி ஏதாவது கொட்டிடுறாங்க அப்படின்னு சொன்ன உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களை நாடி வருவாங்க, அவங்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க. அதனால் உங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது உங்களுடைய மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். சாமர்த்தியமான பேச்சாற்றல் மூலிமா ஒரு சில காரியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தைரியமாக இறங்குற காரியங்கள் நல்ல ஒரு வெற்றியாக அமையக்கூடிய கிரக அமைப்பு தான் நம்மளுடைய விருச்சிக ராசி பெண்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நன்மையும் தீமையும் கலந்த ஒரு கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். கவலைப்பட வேண்டாம், தீமை வேற கூட சேர்த்திட்டுமே என்னடா பெருசாக ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பெருசாக பாதிப்பு எதுவும் வராது. கொடுக்குற வேலையை கரெக்டான டைமில் செஞ்சு முடிச்சிட்டிங்கனாவே நல்ல ஒரு பாராட்டு, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும். கரெக்டான டைமில் செய்ய முடியல, அதற்கு ரீசன் தேடுறீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இன்னல்கள் வரும். கொஞ்சம் டார்கெட் வச்சு ஒவ்வொரு வேலையும் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வியாபாரம் தொடங்கியிருப்பீங்க, உங்களுக்கு எதிராக சில பேர் நீங்கள் என்ன வியாபாரம் தொடங்குனீங்கன்னா அதற்கு எதிராகவே ஒரு சிலர்லாம் போட்டியாக ஒரு சில தொழிலை தொடங்கியிருப்பாங்க. அந்த போட்டிகளுடைய தொல்லை, எதிரிகளுடைய தொல்லை இதெல்லாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒப்பந்தங்கள் தொடர்பான முக்கியமான காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் போட்டு ஏமாற்றிட்டு உங்ககிட்ட இது பண்ணியிருப்பாங்க. அந்த ஒப்பந்த விஷயத்தில் ஒரு சில சாதகமான பலன் கிடைக்காம ரொம்ப ஒரு இன்னலை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மறைமுகமாக ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அந்த நிலை மாறும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வார்த்தைக்கு, உங்களுடைய பேச்சுக்கு இது எல்லாமே மதிப்பு கிடைக்கும். உறவினர்கள் மத்தியிலேயே நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைலாம் வருகின்ற நாட்களில் ஒரு முடிவுக்கு வரும். பண வரத்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த குழப்பமான மனநிலை மாறும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இந்த காலகட்டத்தில் கோபம் வரலாம். நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். ராகுவோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு பண வரத்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா வேற்றுமொழி பேசுகிற நபரால் நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நீங்கள் போட்ட உழைப்புக்கு தகுந்த கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு குதூகலம், சந்தோஷம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாட்களில் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. கடந்த ஓராண்டுகளாகவே ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதை வாங்குறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையாமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அந்த தடைப்பட்டு வந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான யோகம் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நல்ல வரனாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத அன்பர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்குவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும். படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தம்பதிகளுக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மறைந்திருந்த
சில எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களாம் வருகின்ற நாட்களில் ஒவ்வொருத்தரும் அவங்கக்கிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பின்தங்கிய நிலையில் இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க மூலிமா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேலதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய திறமையை பார்த்து அவங்களே கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் பாராட்டெலாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை கோரிக்கை இதெல்லாம் நிறைவேறும். விரும்பிய இடத்துக்கு பயணம் செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். சக ஊழியர்கள் மத்தியில் ஒரு நல்ல பாராட்டு, அவங்களுடைய உதவி இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். படித்து முடிச்சுட்டேன், என் படித்த படிப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் அப்ளிகேஷன் போட்டேன், ஆனால் அதற்கான ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் அது அப்படியே தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்கள் வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று ஒரு தீபம் போட்டு, குறிப்பாக நெய் தீபம் போட்டு வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.